உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் என்னால மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு புரியுதுமா. சாரிமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பிள்ளைங்களுக்காக தானே. டேய், எங்களை மத்தவங்க கேக்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. உன்னையே நம்பி வந்தால அந்த பொண்ணு, அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததுதான் பெரிய விஷயம்டா. தீபாவுக்கு தாண்டா நீ நன்றி சொல்லணும். அவளை என்னைக்குமே மறந்துடாத. அவளை நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். சரி பாட்டி. தீபா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல துளசி, மாமா சொன்னது கரெக்ட் தான். நானும் பல இடத்துல பதில் சொல்ல முடியாம ரொம்ப அவமானப்பட்டு வந்திருக்கேன். இனி யாருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்கல்ல. அப்படியே கேட்டாலும் என் புருஷன் பிசினஸ் பண்றாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஐயோ, நிலா போய் சூரியனே வந்துடும் போல இருக்கே. பெரிய எமோஷனல் சீனா இருக்க. சீக்கிரமா முடிச்சு தொலைங்கப்பா, பசிக்குது. ஓகே, நாளைக்கு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். யாரும் வராம இருக்க கூடாது. அம்மா, அப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க. வாங்க அத்தை. கவிதா, எந்திரி. எழுந்துக்கோங்க. அப்பா, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருக்கியா? இருக்கட்டும்பா. வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷம்ப்பா. நல்லா இருங்க. ஒரு கடை 100 கடையா மாறணும். டேய், பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. பாட்டி, இந்தாங்க. எனக்கெல்லாம் எதுக்குப்பா பத்திரிக்கை? என்ன வாங்கிக்க பாட்டி, ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருங்க. நீ ஆரம்பிக்கிற தொழில் ஓஹோன்னு வரணும்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பாட்டி. கண்டிப்பா வந்துடணும். வா, கண்டிப்பா வந்துடணும் முருகா. கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வந்துடுறா நாளைக்கு. நீங்களே வாங்க. ப்ரோ, கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வந்துடணும். அண்ணி நீங்களும் வந்துருங்க. அண்ணி வரோம். ஆசீர்வாதம். எந்திரி, எந்திரிமா. என்னடா நமக்குள்ள சந்தோஷம்டா. என்னடா இன்விடேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கு. ஆமா ப்ரோ. ஏண்டா இதெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு தான் சொல்லணுமா? இந்த காசை நீ பிசினஸ்ல போட்டிருக்கலாம். அது அவங்க பணம், அவங்க செலவு பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க? அவன் பணமா இருந்தாலும் காசு காசு தானே. கேசவா, துளசி கொடுங்க. அக்கா, கண்டிப்பா வரணும். பேசவே விடாத. கண்டிப்பா வந்துருங்க. ஆசீர்வாதம். ரெண்டு பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு நான் தியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. நான் அதை முடிச்ச உடனே வந்துடுறேன். சரி, ஆனா கண்டிப்பா வந்துடணும்க்கா. கண்டிப்பா கண்டிப்பா. மா, பசிக்குதுமா. இத வரேன்டா, எடுத்துட்டு வரேன். வாங்கப்பா. வாங்கம்மா. வாங்க கேசவா. எவ்வளவுப்பா? இந்த ஹாய். முருகா, வாங்க வாங்க. பாருடா. வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா, அண்ணனா நீ எங்கம்மா? பாட்டிக்கு கால் வலின்னு சொன்னாங்கல்ல, அதனால கவிதா வீட்லயே இருக்கா. பாவம், அத்தை தனியா கஷ்டப்படுவாங்கல்ல, அதான் துணைக்கு இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். என்னம்மா, முறையா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எல்லாரும் வரணும்னு சொன்னல. துளசி அக்கா தான் தியாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அண்ணன் அண்ணியாச்சும் வந்திருக்கலாம்ல. வருவாங்கடா, எல்லாரும் வருவாங்க. போமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கடையை திறக்கணும். வர வேண்டியவங்களா வந்தாச்சா? இல்ல, மாமா வரணும். அவரு கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, வலி தாங்க முடியல கவிதா. விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுடி. ஐயோ, மறுபடியும் வலிக்கிறாளே. இருங்க, நீவி விட்டுட்டு இருக்கேன்ல, இதுக்குதான் பாட்டி நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்றது. தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டாக்கா
வயிறு வாயெல்லாம் புண்ணா ஆயிடுதுடி. அதனாலதான் 2 நேரம் சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சேன். அது கால் வலியில கொண்டு வந்து விட்டுடுச்சு. அம்மாவா பாட்டி ரொம்ப வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வேணாண்டி வேணாம், நீ தைலத்தையே நல்லா தேய்ச்சி விடு. பாட்டி ஆ? நீ பூஜைக்கு வரலையா? இந்த கால் வலியோட நான் எங்கடி பூஜைக்கு வர்றது? இல்ல பாட்டி, கேசவன் கோச்சுக்கு போறாரு. எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு போனாரு. அதான் சிவராமனும் லட்சுமியும் போயிருக்காங்கல்ல, அவங்க ஆசீர்வாதம் அவனுக்கு போதும். அவன் ஓஹோன்னு வருவான்டி. தீபா, கடை ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டில நல்ல முக்கியமான ரோட்டில் இருக்கு. நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா மாமா, நாங்க நிறைய கடை பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே செட் ஆகல. அப்புறம் தான் இந்த கடையை பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா, இந்த கடைக்கு ஏகப்பட்ட போட்டி, அட்வான்ஸ் கூட அதிகமா தான் இருந்துச்சு. உங்களாலதான் இந்த கடையே எங்களுக்கு கிடைச்சது. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? இந்த கடையோட ஓனரு உங்களுக்கு தெரிஞ்சவராமே. அது யாரு? ஆம், பேரு ஏதோ குமரேசன். குமரேசன் மாமா. குமரேசன். ஓ, எங்க அந்த குமரேசன் அண்ணங்க? ரொம்ப நல்ல ஊர்மா அவரு. அவங்க அப்பா ரொம்ப நல்ல பழக்கம். சொன்னாரு மாமா, அவருக்கு கூட நீங்க ஏதோ உதவி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு மாமா. நான் என்னமோ உதவி பண்ணேன். அவன் கஷ்ட காலத்துல இருந்தப்போ வட்டிக்கு அங்கி இங்கேயும் கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தேன். ம். அப்புறம் அவன் பொண்ணுக்கு தெரியும். நம்ம தானே மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தோம். அதை சொல்லியிருக்காரு அவரு. தெரியுமா மாமா, உங்களுக்காக வாடகை கூட 5000 ரூபாய் குறைச்சிருக்காரு. அப்படியா? கவிதா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா இரு. இவர் என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்கு, பாத்தீங்களா? கொஞ்சம் அடக்கி பேசுடா. நான் என்ன பெரிய ஆளு? நான் எப்போ சாதாரண ஆள் தானே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நான் உதவி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு பாரு, அது அவரோட பெருந்தன்மை. நான் சம்பாரிச்சு வச்சது அது மட்டும்தான். அவனுக்கு வேலைக்கு போகணுமாங்க? ஆபீசரே, டைம் ஆயிடுச்சு. நேரமாச்சாம். முருகா, டேய், கொஞ்ச நேரம் இரு முருகா. நாம ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ உடனே போயிடலாம், சரியா? ஆமா. இரு அப்புறம் போலாம். அப்பாதான். பேசு. அப்பா எங்க வந்துட்டீங்களா? இதோ வரும். சரி. அப்பா அப்பா வந்துட்டாராமா, வாங்கப்பா. வாங்க. மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பன் கட் பண்ணி உங்க கையால திறந்து மாமா. ஆமாப்பா. இங்க வாங்க சம்பந்தி. இருக்கட்டும், நீங்க கட் பண்ணுங்க சம்பந்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.